விண்வெளியில் சிக்கியுள்ள இந்திய வம்சாவளியை சேர்ந்த விண்வெளி வீராங்கனை சுனிதா வில்லியம்ஸ் மற்றும் வீரரான புட்ச் வில்மோர் ஆகியோர் மீண்டும் பூமிக்கு அழைத்து வருவது குறித்து இந்த மாத இறுதியில் தீர்மானிக்கப்பட உள்ளதாக அமெரிக்க விண்வெளி ஆய்வு மையமான நாசா தெரிவித்துள்ளது. இது தொடர்பில் மேலும் தெரிய வருவதாவது, கடந்த மாதம் 5ஆம் தேதி ஸ்டார்லைனர் விண்கலம் மூலம் சர்வதேச விண்வெளி மையத்திற்கு சென்ற இந்திய வம்சாவளியை சேர்ந்த விண்வெளி வீராங்கனை சுனிதா வில்லியம்ஸ் மற்றொரு வீரரான புட்ச் வில்மோர் ஆகியோர் அங்கு ஆய்வு பணிகளை முன்னெடுத்து இருந்தனர். இந்த நிலையில் அவர்கள் பயணித்த ஸ்டார்லைனர் விண்கலத்தில் ஏற்பட்டு வாயு கசிவு மற்றும் தொழில்நுட்ப கோளாறுகள் காரணமாக இரு விண்வெளி வீரர்களும் மீண்டும் பூமிக்கு திரும்புவதில் சிக்கல் ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இவர்கள் இருவரும் முன்னர் திட்டமிட்டபடி கடந்த 22ஆம் தேதி பூமிக்கு திரும்ப திட்டமிட்டிருந்த நிலையிலேயே இந்த சிக்கல் ஏற்பட்டுள்ளது. ஸ்டார்லைனர் விண்கலத்தில் ஏற்பட்டு கோளாறு காரணமாக இருவரும் கடந்த 2 மாதங்களுக்கு மேலாக சர்வதேச விண்வெளி நிலையத்தில் சிக்கியுள்ளனர். இந்த நிலையில் நேற்று முன்தினம் செய்தியாளர் சந்திப்பை நடத்திய நாசா விண்வெளி வீரர்களின் நிலைமையை ஆராய்ந்து வருவதாகவும் விரைவில் முடிவு எடுக்கப்படும் என்று குறிப்பிட்டது. இந்த நிலையில் இந்த இருவரும் பூமிக்கு திரும்புவதற்கு கோளாறுக்கு உள்ளாகியிருக்கும் ஸ்டார்லைனர் விண்கலத்தை பயன்படுத்துவதா இல்லை எலான் மஸ்க்கு சொந்தமாக ஸ்பேஸ் நிறுவனத்தின் விண்கலம் ஒன்றை பயன்படுத்துவதா என்பது பற்றி நாசா முடிவொன்றை எடுக்க வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளதாகவும் சர்வதேச செய்திகள் தெரிவிக்கின்றன.